சாமிநாதன் 80% என்ன அளவுகோல்? எந்த அடிப்படையில் அதை 80% 70% சொன்னீங்க? இல்ல சார், அதாவது மொத்தமா 2.25 கோடி வாக்கள் இருக்கு சார். நான் சொன்னது அதுல 50% விஜய்க்கு போய் 50% பகிர்ந்தா கூட 1 கோடி ஓட்டுல 2.25 கோடியில பாதிங்கிறது 1 கோடி ஓட்டு. அவ கிட்டத்தட்ட 8% என்பது சீமான் அவர்கள் நீண்ட காலமா வாங்கி வந்து ஒரு 35 லட்சம். அதை விட 3 மடங்கு கூடுது. அப்ப சதவீதம் என்று பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட அதுலயே அவர் 20% மொத்த வாக்காளர்கள கிராஸ் ஆகிறார். நீங்க 5.5 கோடியில 2.25 கோடியை விட்டுருக்க சார். 1 கோடி ஓட்டு எடுக்கிறார் இளைஞர்கள் ஓட்டு. 50% நான் சொல்றேன். அப்படி எடுத்தாலே 5 பேர்ல ஒரு ஓட்டு வாங்குறாருன்னு அர்த்தம் இல்ல. இன்னொன்னு, நான் கோடீஸ்வரனுடைய கருத்துல நான் உடன்படுறேன். அதே நேரத்துல இப்ப அஜித்தா விஜயான்னு பாப்பாங்க. 2 பேருக்கு சேர்ந்து ஒரே படம் வந்துச்சுன்னா பாப்பாங்க. இப்ப அஜித் அரசியல்ல இருந்தாருன்னா அஜித்தா விஜயான்னு பாப்பாங்க. இப்ப விஜய் மட்டும் தான் அரசியல் களத்துல இருக்காரு. ரஜினி ரசிகர்கள் போட மாட்டாங்க. இன்னொன்று, அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறவர்கள் மிக குறைவாக இருப்பாங்க. கொஞ்சம் பேர் முதியோர் பென்ஷன் வாங்குவாங்கன்னு நம்புறேன். மற்றபடி கொஞ்சம் பேர் குறைவாக தான் இருப்பாங்க, எண்ணிக்கையில் குறைவாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரஜினி ரசிகர்களாக ஆரம்ப காலத்துல இருந்து கொடி பிடித்திருந்தவர்கள். அப்ப நீங்க விஜய் அஜித் என்கிற மோதல் இருக்கும். தூத்துக்குடியிலே அஜித் ரசிகர்கள் தான் அதிகம். ஆனா அந்த தூத்துக்குடியில தானே அந்த கூட்டம் வருது. கிட்டத்தட்ட திமுகவுக்கு 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம், கனிமொழி அவர்கள் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாவட்டம், அங்கேயும் இவ்வளவு கூட்டம் வருது. அப்ப இளைஞர்கள் அவர் பின்னால பெருந்திரல்ல திரள்றாங்க. அப்படி பொதுமைப்படுத்துறீங்கல்ல, இளைஞர்கள் பல்வேறு கட்சிகள் இருக்காங்க, பல்வேறு அமைப்புகள்ல இருக்காங்க, பல திரை நடிகர்களுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி இளைஞர்களுடைய ரோல் மாடல் விஜய், அதனால 70-80% விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் நீங்க பொதுமைப்படுத்துறத தான் கோட்டீஸ்வரன் வந்து முரண்படுறாரு. இல்ல சார், பல இடங்கள்ல அவர்கள் ரசிகர்களாக இருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். அவர்களுடைய ஆஸ்தான நாயகர்கள் விஜய்க்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விட மாட்டாங்களே. அப்புறம் எப்படி அவங்க ஒரு ஆர்கனைஸ் ஆவாங்க? விஜய் வேண்டாம், இன்னொருத்தட்ட போவோம், திமுக போவோம், அண்ணா திமுக போவோம், அவங்க எப்படி வந்து தங்களுக்குள்ள ஒரு ஒழுங்குபடுத்தும்? அது புரிஞ்சுக்கலாம். விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதை மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் ரஜினிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்த் தான் ஓட்டு போடுவாங்க. இளைஞர்கள் 41% பேர்ல 70-80% பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் நீங்க சொன்னீங்கல்ல. விஜய் இளைஞர்களுடைய ஐகான், விஜய் தான் இளைஞர்களுடைய ரோல் மாடல். அப்படின்னா தான் அந்த 80% ஓட் பேங்க அவர் வந்து பிடிச்சு வச்சுக்க முடியும். அது எப்படி நீங்க அளவிட்டீங்கன்னு கேக்குறேன். இல்ல அதான் சார், அதாவது விஜய் அவர்கள் இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார். மற்ற கட்சிகள் அந்த இடத்துல கொஞ்சம் பின்னடைவாக இருக்காங்க. நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. பத்தி அதிமுக ஒண்ணும் பண்ணல, திமுக நிறைய பண்ணிருக்காங்க. பிரியன் சார் ஒரு டேட்டா, விஜய்க்கு டேட்டா கிடையாது சார். சரி, விஜய்க்கு டேட்டா கிடையாது. இப்போ நீங்க உங்க கணக்குப்படி பார்த்தா 41% கிட்டத்தட்ட 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் 2 கோடியே 40 லட்சம் பேர் நீங்க சொல்ற கணக்கு. ஆக்சுவலா 5 கோடியே 73 லட்சம் பேர்ல 2 கோடியே 40 லட்சம் பேர் 41% நீங்க கணக்கு போட்டிருக்கீங்க. அந்த 2 கோடியே 41 லட்சம் பேர்ல 80% அவர் ஓட்டு வாங்குவார்ன்றது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆக்சுவலா இட் cannot be. விஜய் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், இட் cannot be. அப்ப கொஞ்சம் டேட்டாவை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. ஒரு ஆவரேஜா ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில வந்து ஆவரேஜா எவ்வளவு ஓட்டு இருக்கும்? ஒரு 1.75 lakhs ஓட்டு இருக்கும். குறைஞ்ச இப்போ சென்னையிலேயே 16 தொகுதி இருக்கு வச்சுக்கோங்களேன். துறைமுகத்தில் வந்து 1,20,000 ஓட்டு இருக்கு. வேற வந்து பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா அது வந்து 2,26,000 ஓட்டு இருக்கு. அப்போ ஒரு கான்ஸ்டியூன்சியில தமிழ்நாடு முழுக்க போட்டீங்கன்னா ஆவரேஜா ஒரு 1,75,000 ஓட்டு ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி ஆவரேஜா 80% போலாது வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிகமா போலாது, 80% கொடுக்குறோம். அப்போ ஒரு கோடியே 35 லட்சம் 36 லட்சம் போலானும். 1 கோடியே 1,75,000 போலாறது வந்து 1,36,000 போலானும். 1,36,000 போலாகிற இடத்துல நீங்க 70,000 80,000 எடுத்தாலும் வின் பண்ணுவீங்க. இல்லாட்டி இல்ல 80,000 85,000 எடுத்தாலும் வின் பண்ணுவீங்க. அப்ப விஜய்க்கு அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா எங்க அதை எப்படி பார்க்கணும்னா, நம்ம 18லேருந்து 19 வயசுல இருக்க 15 லட்சம் பேர், முதல் 14,59,000 15 லட்சம் வச்சுக்கோங்க. 20லேருந்து 29 அது ஒரு கோடியே 7 லட்சம் பேர். ரெண்டும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடியே 20 லட்சம் பேர் இருக்கு. அந்த 1 கோடியே 20 லட்சம் பேர் நீங்க 234 கான்ஸ்டியூன்சிக்கு டிவைட் பண்ணுங்க. 50,000 பேர் 51,000 பேர் வருது. 51,000 பேரும் 234 கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற இந்த 29 வயசுல இருக்கிற 1 கோடியே 20 பேர்ல வந்து அதுல பிரிச்சிங்கன்னா 51,000 பேர் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிக்கு வரும்போது அந்த 51,000 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இட் cannot be. அவருக்கு 20,000 பேர் போடுவாங்களா 15,000 பேர் போடுவாங்களா தெரியாது. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் வாங்க. அடுத்த செக்மெண்ட்ல 29 அது வந்து 1 கோடியே 16 லட்சம் பேர் இருக்காங்க. அதை நீங்க ஆவரேஜா 234 டிவைட் பண்ணீங்கன்னா 50,000 பேர் வருது. இந்த 50,000ல எவ்வளவு விஜய் வாங்குவார்? 15,000 20,000 தான் வாங்குவார். அப்போ
முதல் செக்மெண்ட்ல 18லேருந்து 29 வரையும் அதுலயும் 20,000 தான் வாங்குவாருன்னு என்னோட கணக்கு. அடுத்த செக்மெண்ட்ல 40 வயசு இருக்கிற செக்மெண்ட்லயும் அவர் 20,000 வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதிகபட்சம் அவர் வின் பண்றதுக்கு தேவையான 85,000 அவர் தொடர்றதுக்கான வாய்ப்பே இங்க இல்ல. அதுதான் முக்கியமான. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா 30,000 ஆவரேஜா விஜய் ஒரு தொகுதிக்கு 30,000 40,000 ஓட்டு வாங்குவாரு. இவர் சார் சொன்ன மாதிரி, கோடீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி நடிகர்கள் எல்லாம் சொல்லி இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல 50 லட்சம் பேர் இளைஞர்கள் சேர்த்திருக்காரு. திமுக உதயநிதி சேர்த்திருக்காரு. 5 லட்சம் பேர் நிர்வாகிகளே இருக்காங்க. அதிமுக கொஞ்சம் அது பேக்லாக், அது ஜெயலலிதா இருந்த அளவுக்கு இப்ப சேர்த்த மாதிரி தெரியல. அதுல கொஞ்சம் ஆவரேஜ் வயசு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் மற்ற பார்ட்டியில நாம் தமிழர் இளைஞர்கள் இருக்காங்க, திருமாட்ட இளைஞர்கள் இருக்காங்க. நாம் தமிழர் இளைஞர்கள் எந்த சூழல்லையும் சீமானை விட்டு போக மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட இந்த 18 வயசுல இருந்து 40 வயசுல இருக்கிறவங்க ஆவரேஜா பார்க்கும்போது 1 லட்சம் பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சம் பேர்ல 30-35,000 பேருக்கு மேல விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வரேன் சாமிநாதன், திரு ரகுட்ட பேசிட்டு வரேன். இந்த கணக்கு பத்தி நம்ம பேசுவோம். நான் வரேன், அவர்கிட்ட இன்னும் முதல் சுற்றை போல நான் பேசிட்டு வரேன். திரு ரகு, உங்க கணிப்பு என்ன? இப்போ நிறைய டிவி சர்வே எடுத்து இவங்க இவ்வளோ % வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என் வீட்டு ஹாலில் உட்காந்துக்கிட்டு இந்த மொபைலை எடுத்து 2 மாதம் முன்னாடியே போட்டேன். என்னுடைய கணிப்பு அப்போ என்னன்னா, திமுக ஆட்சியை ரீட்டைன் செய்யும். விஜய் அரசியலில் தொடர்றதுக்கான நம்பிக்கை மக்கள் கொடுப்பாங்க. நான் சீட்டுன்னு சொல்லலை, ஓட் % வழியா அந்த நம்பிக்கை அவருக்கு கொடுப்பாங்க. ஏடிஎம்கேயோட எதிர்காலமே கேள்விக்குறியாகும். ஏன்னா அவங்க ஆட்சியை திரும்பி பிடிக்கலன்னா கட்சியை திரு எடப்பாடி ரொம்ப முன்னாடியே நீங்க விவாதம் நான் அப்படி சொல்லியிருந்தேன். நீங்க இந்த பிரேக்கப் கொடுத்த உடனே கொஞ்சம் ஷேக்கப் ஆயிடுச்சு எனக்கு. சரி, இந்த நீங்க சொன்ன அந்த 40% இருக்குல்ல, அது அவரோட கேட்ச்மெண்ட் ஏரியா, விஜயோட கேட்ச்மெண்ட் ஏரியா. நீங்க 20-29 சொல்றீங்க, நான் 30-39 சொல்றேன். அவங்க தான் விஜயோட தீவிர ஃபேன்ஸ். 10 வயசு வித்தியாசம். அவங்க நம்ம 40 வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். அதான் சொல்றேன். அது அந்த அந்த செக்மெண்ட்டுமே விஜயோட கேட்ச்மெண்ட் ஏரியான்னு நான் சொல்றேன். 20-29 18-19 தாண்டி அதையும் நீங்க கன்சிடர் பண்ணாது. ஒரு 2 கோடி வாக்குகள்ங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன்னா நீங்க இவங்க திமுக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு இளைஞர்களை கவர வேண்டியிருக்குது. விஜய்க்கு எந்த திட்டமும் தேவையில்லை. நான் விஜய்னு சொல்லணும், அது போதும் அவருக்கு. அவருக்கு ஓட்டு போடுறவங்க எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. எப்ப ஏப்ரல் 23 வரும் நம்ம போய் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிற கூட்டத்துக்கிட்ட நீங்க மற்றவங்க கஷ்டப்படுற அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் வசீகரத்துடைய அட்வான்டேஜ். நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஸ்டாலின் எவ்வளவு அலையறாங்க, அபவ் 70. விஜய் 20 இயர்ஸ் கம்மி, எல்லாரையும் விட குறைவா உழைக்கிறாரு. கேட்டா அது கூட்டம் வருது, தள்ளுமுள்ளு வருது, கரூர் நடந்திருக்கு இப்படிலாம் சொன்னா கூட அதுதாங்க உங்களுக்கு அந்த கவர்ச்சி, இந்த திரை கவர்ச்சி, அந்த கரிஸ்மா இருக்குல்ல. நான் திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்றது என்னன்னா, இந்த கரிஸ்மாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நீங்க இளைஞர்கள் பத்தி சொன்னீங்க, இளைஞர்கள்ல திரும்பி பிரிச்சிங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் எல்லா இளைஞர்களும் ஐடிக்கு போறது இல்லை, இன்ஜினியரிங்கோ அல்லது மெடிசினோ அல்லது இதுவோ அட்வொகேட்டோ ஆகிறது இல்லை. நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுக்குற இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களும் கடுமையாக உழைச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி பார்க்குறாங்க. இந்த 2 செக்ஷன் கிட்டேயும் ஆதரவு இருக்கு விஜய்க்கு இருக்குது. ஒரு டிரைவர் இன்னைக்கு சொன்னார், ஒரு ஐடி கம்பெனியில் கார் ஓட்டுறவர் ஒரு நாளைக்கு 60 டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயிஸை பார்ப்பாரா, எல்லாமே நல்லா படிச்சு நல்லா வேலையில் இருக்கிறவங்க. யூஸ்வலாக இப்போ நீங்கள் எந்த காரில் ஏறினாலும் முதல் டிஸ்கஷனே இதுதான், அரசியலை பற்றி நினைக்கிறீங்க, விஜய் என்ன ஜெயிப்பார் நம்ம கேட்கறது இல்லை, அவங்க கேட்டுறாங்க. நம்ம பத்திரிகையாளர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நிறைய டிரைவர்ஸ் கேட்குறாங்க. அதுல அவர் சொல்றாரு 55 பேர் ஆவரேஜா விஜய் போடுவேன்னு சொல்றாங்களாம், எல்லாருமே படிச்சவங்க. அதுக்கப்புறம் கோட்டீஸ்வரன் ஒன்று சொன்னாரு, அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், சூர்யா யாருக்குமே விஜய்க்கு போடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜய்க்கும் அந்த நடிகர்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இளைஞர்கள் வாக்குகள் கிடையாதுங்கிறதுனால திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ராஜேந்திர பாலாஜிக்கு இடையில அஜித் போட்டோ வச்சு காமிக்கிறாங்க. இல்ல உளவியலா ஒரு தனக்கு பிடிச்ச ஒரு நடிகருடைய திரைப்படம் வரும்போது அவங்களுடைய கொண்டாட்ட மனநிலையும், எதிர்த்தரப்பு ரசிகர்களுடைய நடிகருடைய திரைப்படம் வெளிவரும்போது இருக்கக்கூடிய ஒரு கோபமான ஆதங்கமான மனநிலையும் நம்ம சோசியல் மீடியா உள்பட பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சூர்யா ரசிகர்களுக்கோ சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கோ எப்படி ஆர்வம் இருக்கும்? ஜஸ்ட் அந்த உளவியல் தான் நீங்க பார்க்கணும். அந்த சண்டை திரையோட முடிஞ்சிருச்சு.
எங்க படம் ஓடும், உங்க கிடையவே படம் கிடையாது. உங்க படம் கிடையவே கிடையாது. இது என்னோட கருத்து இல்ல நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல கோட்டீஸ்வரன். நான் என்னோட கருத்தை சொல்றேன். அவர் ஒரு 50 நாள் 100 நாள் ஓடுற திரைப்படத்திற்கே இவ்வளவு போட்டினா அந்த சண்டை முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் வந்து இளைஞர்கள் கிட்ட, மத்த ரசிகர்களை விரும்புற இளைஞர்கள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸி இருக்குது விஜய்க்கு. அது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அது நம்ம ஓட்டு இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால இல்ல, நான் அது சைக்கலாஜிக்கலா அது வேற டெரிட்டரிங்க. அது நீங்க வந்து ஓம் படமா என் படமா தீபாவளிக்கு 2 பேரும் நீங்க கமல் ரசிகருங்கிறதுனால நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். கமலோட இப்ப ரசிகர் கிடையாது, 80s ரசிகருக்கு. சரி சரி, ஒன்ஸ் அப்பான டைம் அப்படி வச்சுக்கோ, நாயகன் ரசிகர் அப்படி வச்சுக்கோ, சிகப்பு ரோஜா கமல் ரசிகர். இல்ல அது சொன்னா புரியுமே. இப்ப ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வந்திருந்து கட்சி தொடங்கி அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கிறார்னா அசக் கமல் ரசிகரா ஒன்ஸ் அப்பனா டைம் நீங்க இருந்திருந்தா கூட அந்த நேரத்துல நீங்க அவருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா? ஆமா, எனக்கு அரசியல் தான் முக்கியம். இப்ப வந்து கமல் நடிகரா கலைத்துறையில எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட் இல்ல. கடைசி 10 வருஷமா அவரு திறமையை வெளில காமிக்கல, அதை காமிச்சிருக்கலாம். அது பண்ணாது வருத்தமா இருக்குது. பட் அவரோட டெடிகேஷன் டு ஹிஸ் கிராஃப்ட்ல இன்னும் ஃபேன் தான். அவர் சினிமாவை காதலிக்கிற, அவர் சினிமாவுக்கு செஞ்சிருக்கிற விஷயம் யாராலுமே செய்ய முடியாதுங்கிறத நான் உறுதியா இருக்கிறேன். ஆனா அரசியல் நிலைப்பாடு இல்ல, கமலும் ரஜினியும் களத்துல இருக்கும்போது நீங்க அரசியல் நிலைப்பாடு தான் பார்ப்பேன். இல்ல அப்பவும் நீங்க கமல் பக்கமா? கமல் ஃபேனுங்கிறதுனால திங்க் பண்ணி தானே முடிவு பண்ணுவேன். ஓ, டக்குன்னு வந்து இவர் பக்கம் போயிட மாட்டேன். சரி, இப்ப நீங்க இப்ப கமல் அரசியலுக்கு வராத நிலையில ரஜினி வரும்போது கமல் ரசிகரா இருக்கிற நீங்க வந்து ரஜினிக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, போடுவீங்க. எனக்கு மட்டும் இல்ல, நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். சரி, என்டையர் குரூப்புக்கே பிரச்சனை கிடையாது. நான் என்ன கேக்குறேன், ராஜேந்திர பாலாஜி அஜித் தெரியுமா? அவர் போட்டோல வந்து நீங்க இப்ப என்ன வேணா பண்ணிக்கலாம். சரி, அவரை வச்சுக்கிட்டு அவர் போட்டோ காமிக்கிறாரு, அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. விஜயுடைய யூத் ஓட்ஸ் வந்து டிஎம்கே அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் வைப் வித் எம்கேஸ் பண்றாரு. அதனாலதான் இன்னைக்கு மெட்ரோல போறாரு. எதுக்கு மெட்ரோல போறாரு? மெட்ரோல இளைஞர்கள் தான் பெரும்பாலும் போறாங்க. அவங்களுக்கு அப்பீல் ஆகணும் டி-ஷர்ட் போட்டுட்டு மாடர்னா ட்ரெண்டியா திரு ஸ்டாலின் போறாரு. ஏன் வைப் வித் எம்கேஸ்ங்கிற அந்த ப்ரோக்ராம் பண்றாரு? இளைஞர்கள் வாக்குகள் வேணும், சைசபிள் நம்பர் 40% ஹியூஜ் நம்பர், அதுக்காக போறாரு. இல்ல இளைஞர்கள் வாக்கு வேணும்ன்றது எல்லா கட்சிகளுடைய அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. எல்லா கட்சிகளுடைய தேவையும் கூட விருப்பமும் கூட. எங்க பிரியன் சார் கொண்டு வந்து நிறுத்தினார்னா விவாதத்தை, 41% இளைஞர்கள் வாக்குல 80% விஜய்க்குன்னு சாமிநாதன் சொன்ன கணக்கு அவர் டீகோட் பண்ணார். அது அவருடைய கணிப்பு. அதுல பிரியன் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டாரு, பெண்கள் வாக்குகள். அது நம்ம அதுல நான் என்ன சொல்றேன்னா, இளைஞர்களா இருக்கிற பெண்கள் இல்ல, இப்போ உரிமை தொகை வாங்குற பெண்கள், திமுக நல்லா ஆட்சி செய்யுது அப்படின்னு நினைக்கிற பெண்கள். நான் இப்போ ஒரு கிளிப்பு பார்த்தேன். ஆட்சி எப்படி இருக்குது? அருமையா இருக்குது. ஸ்டாலின் சார் நல்லா பண்றாரு, உரிமை தொகை வருது, எல்லாம் வருது, பிரச்சனையே கிடையாது, பிள்ளைங்களுக்கு பணம் கிடைக்குது, சூப்பரா இருக்குது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இசைக்கு தான் அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை பெண்கள் கிட்ட இருக்கு. நான் எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டேன்னு சொல்றாருல விஜய், அதுல உண்மை இருக்குது. அவர் பண்ற அரசியலை நம்ம கேள்வி கேட்கும் போது அவருக்கு மக்கள் கிட்ட இருக்கிற அக்செப்டன்ஸ், அவர் ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கொடுத்துடல, தமிழ்நாட்டை மாத்த போறதும் இல்ல, அது மாற்றமா ஏமாற்றமானு போனாதான் தெரியும். பட் மக்கள் விருப்பத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட், ரஜினி பத்தி சொன்னாரு. ரஜினி ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரியாக்ட் பண்ணது ரஜினி ஃபேன்ஸை கொதிக்க வச்சிருக்குது. பல வருஷமா ரஜினி ஃபேன்ஸா இருக்கிறவங்க அந்த விஷயத்துல ரஜினி பண்ணது தப்புன்னு நிறைய பேர் எஸ்டாப்ளிஷ் ரஜினி ஃபேன்ஸ் சொல்றாங்க. எவ்வளோ இதை விட கேவலமா நிறைய பேர் திட்டிருக்காங்க. நாம் தமிழர் திட்டிருக்காங்க, ஏன் வந்து மத்த கட்சியை சேர்ந்தவங்க திட்டிருக்காங்க, சத்யராஜ் திட்டிருக்காரு. எப்பொழுதுமே பேசாத ரஜினி, அதுவும் விஜய் பேசல. ஒரு மோட்டார் மவுத்தா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவரும் ஒன்றும் ரொம்ப இன்சல்ட்டிங்காலாம் பேசல. அதுக்கு ஏன் ரியாக்ட் பண்ணணும்? உங்களை மாதிரி தைரியம் இல்லாம, அரசியலுக்கு வராம இல்லாம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய். அவரை வாழ்த்துறதுக்கு மனசு இல்லைனா கூட இந்த மாதிரி வன்மத்தோட ஏன் நீங்க பேசுனீங்க, திமுக பேச சொன்னதா அப்படின்னு கேட்கிற ரஜினி ரசிகர்கள் எக்கச்சக்கம். அதை கோட்டி மறுக்கவே முடியாது. சுருக்கமா கோட்டி, சுருக்கமா இல்ல, ரஜினி சாரை பத்தி பேசணும், அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க.